Hi friends, welcome to Ayan's Kitchen. நம்ம இப்போது ஷவர்மாக்கான ரொட்டி பார்க்க போகிறோம். அது பேர் குஃபூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு அரை டம்ளர் வெது வெதுப்பான தண்ணி போட்டுக்கிறேன். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, வெது வெதுப்பாக இருக்கணும். அதில் ஒரு அரை ஸ்பூன் நான் சர்க்கரை சேர்க்குறேன். இது ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட். இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாமே கிடைக்கிது இப்போது. இதையும் நான் சேர்க்குறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஆக்டிவேட் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது நுரைச்சி வர்றதுக்கு. நம்மளோட ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதுக்கு நான் ஒரு பெரிய பவுலில் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த ஈஸ்ட்டு சேர்த்து நம்ம பிசைய போகிறோம். கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிடலாம். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் ஸ்டிக்கியாகவே தான் இருக்கணும் இந்த மாவு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளோட மாவு நல்லா உப்பி 2 மடங்காக நல்லா உப்பி வந்திருக்கு. இது நம்ம கை வச்சு பார்த்தா நம்மளோட கையாச்சு அதில் விழும். நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது மாவு. இப்போ நம்ம ஷவர்மா ரொட்டி பண்ணுறதுக்கு இதை நம்ம வந்து பிரிச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ உருண்டை எடுத்திருக்கேன். இதில் மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை தேய்க்கிறேன். பாருங்கள், மாவு ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் ஓகே. இதை நம்ம வந்து ஷவர்மா ரொட்டியாக செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி நான் மீதம் இருக்கிற எல்லா ரொட்டியுமே வந்து நான் இந்த மாதிரி பரத்திடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த குஃப்ஸை நான் பரத்தி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம தவாவில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். இது ஃபஸ்ட்டு ரொட்டி நான் போட்டிருக்கேன். சின்ன சின்ன ஸ்மால் பபுள்ஸ் வரும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். இது நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் செய்யணும். இது நல்லா உப்பி வருது. லைட்டாக ப்ரௌனாக இருக்கும்போதே நம்ம எடுத்துடணும். இப்போ எடுத்துடுறேன். இது ரெடி ஆகிடுச்சு. நான் அடுத்தது போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஷவர்மாவை இதோட தொடர்ச்சியான வீடியோவாக நான் அடுத்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.